பறையர் சமுதாயத்தின் முன்னோடிகளின் ஒருவரான அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் செய்த சமூக பணிகளும் பற்றி பறையர் மகாஜன சங்கம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி கந்தசாமி மற்றும் தனலட்சுமி தம்பதியினருக்கு மகனாகப் பிறந்தார். இவர் தனது இயற்பெயரான காத்தவராயன் என்பதை தனது குரு கவிராஜவி அயோத்திதாச பண்டிதர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அயோத்திதாசர் என மாற்றிக்கொண்டார். தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி, சமூக சேவகர், தமிழ் அறிஞர் மற்றும் சித்த மருத்துவர் ஆவார். அயோத்திதாசர் தங்கள் குடும்ப மருத்துவர் என திரு வி. கா. தன் நாட்குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மற்றும் சமுதாய பணி 1885இல் நண்பர் ஜான் ரத்தினத்துடன் இணைந்து திராவிட பாண்டியன் எனும் இதழைத் தொடங்கினார். 1890இல் சாதி பேதமற்ற திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1892இல் நீலகிரி மாநாட்டு தீர்மானத்திலேயே அயோத்திதாசர் இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவ உரிமையையும் ஆளுக்கும் பெண்ணுக்கும் சட்டபூர்வமான சம உரிமை தேவை என்பதையும் அயோத்திதாசர் வலியுறுத்தி வந்தார். பட்டியலினம் மக்களை குறிக்க ஆதிதிராவிடர் எனும் சொல்லை அவர் முதன்முதலில் பயன்படுத்தினார். அயோத்திதாசர் நீலகிரியில் தங்கியிருந்த 17 ஆண்டுகள் துளசி மாடம், அத்வைதானந்த சபை உள்ளிட்டவற்றை நிறுவி குடில் அமைத்து மருத்துவம் பார்த்தார். 1907ஆம் ஆண்டு ஜூன் மன் 1 பைசா தமிழன் என்ற இதழைத் தொடங்கினார். பின்னர் 1908இல் இதழை தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1898இல் சென்னை ராயப்பேட்டையில் தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். கார்த்திகை தீபம், தீபாவளி, பொங்கல், திருமணச் சடங்கு, இறுதிச் சடங்கு உள்ளிட்ட சடங்குகள் எல்லாம் பௌத்தம் வசம் இருந்தவை என்றும் காலப்போக்கில் இவையெல்லாம் எப்படி இந்துமயமானது என்பதையும் விளக்கி எழுதினார். 1891இல் இரட்டைமலை சீனிவாசனார் இணைந்து பஞ்சமர் மகாசன சபையை தோற்றுவித்தார். பறையர் சமுதாய அரசியல் மற்றும் திராவிட சிந்தனைகளின் முன்னோடியாக கருதப்படுகிறார். சமுதாய பற்றுக்கொண்ட அனைவரும் பறையர் மகாஜன சங்கத்தில் இணைந்து செயல்படுவோம்.